அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு சனி திசை 19 வருட சனி திசை எப்படி இருக்கும். மிதுன ராசி காலபுருஷன் தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. அதில் 3 நட்சத்திரம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் வருங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சனி திசையை சந்திச்சே ஆவாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வராது. ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் சனி திசை வரும். அவங்க லைஃப்பில் வாழ்நாளில் சந்திப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வதாக ராகு திசை நடக்கும், 3வதாக குரு திசை, 4வதாக சனி திசை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை, 2வதாக குரு திசை 16 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் சனி திசை 19 வருஷம் நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசையில் பிறப்பாங்க. 2வதாக அவங்களுக்கு சனி திசை 19 வருஷம் திசை நடத்தியே தீரும். இதில் சந்தேகமே கிடையாது, மாற்றமே கிடையாது. இந்த சனி வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா, நல்ல பொசிஷன், நல்ல கிரகத்தோடு சேர்ந்துட்டாருன்னா, அதாவது குருவோடையோ அல்லது சுக்கரனோடையோ அல்லது வளர்பிறை சந்திரனோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா சனி, அந்த சனி நல்ல ஒரு தசையாக இருக்குன்னு அர்த்தம். அது நல்ல சனியாக உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து, அதாவது செவ்வாயோடு சேர்ந்து, ராகுவோட தொடர்பில் ஏற்பட்டு நெருக்கமான டிகிரியில் இருந்து சூரியனோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருந்துட்டாருன்னா சனி கொடுமையான விஷயங்கள் அந்த சனி திசையில் 19 வருஷம் படாதபாடு ஜாதகர் பட்டுருவார். ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சார் எனக்கு வாழ்க்கையில் 15 வருஷம் 20 வருஷம் எனக்கு நல்லா இல்லை, வாழ்க்கையை எங்களுக்கு போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, நிறைய பிரச்சனை பார்த்துட்டோம், எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கலை, ஏன்டா வாழ்கிறோன்னு இருக்குது, தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்து இது நடுத்தருக்கு வந்துட்டோம், நாங்கள் நல்லா இருந்தோம், திடீர்னு பிஸ்னஸ் இழந்துட்டோம், நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க, சொந்தக்காரங்களை ஏமாற்றிட்டாங்கலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் அந்த சனி திசையில் தான் அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் சனி. அதில் மாற்றமே கிடையாது. இது உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணுங்க, கண்டிப்பாக இருக்கும். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் சனி, இயற்கை பாவகிரகம், முதன்மையான பாவகிரகமே சனி தான். அது அந்த கடகலக்னம் முக்கியமாக சொல்ல போனாங்க, அந்த கடகலக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல இருந்து ஒரு உபஜயஸ்தானத்துலலாம் இருந்து கிட்டத்தட்ட சுபகிரகங்களோட சம்மந்தம் ஏற்பட்டால் அந்த சனி ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய சனியாகவும் இருப்பார். ஆனால் கடகலக்னத்துக்காரருக்கு ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள், கடகலக்னக்காரருக்கு 8ல் போய் சனி உட்காந்துரும், கூடவே ராகு இருக்கும், ஒரு சில பேர் சூரியன் இருக்கும், ஆயில் கண்டம் அந்த சனி திசையில் அவங்க உயிர் போகிற நிலைமையே வந்துடும், இல்லை ஊரை விட்டு தலைமறைவாகிற நிலைமை, இது 2ல் ஒரு நிலைமை வந்துடும். லக்னம் லக்னாதிபதியெல்லாம் வலுத்துருச்சுன்னா தப்பிச்சுக்குவார், ஆயில் கண்டம் இருக்காது, தப்பிச்சிருவார். லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டு சனி உங்களுக்கு 8ல் போய் ராகுவோடையோ இல்லை செவ்வாயோட எல்லாம் சூரியனோட எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அவங்க சின்ன வயசில் சனி திசையிலே அவங்களுக்கு வந்து ஆயில் பங்கம் ஏற்பட்டு மரணம் ஏற்படக்கூடிய அளவு கூட அந்த சனி திசை ஏற்படுத்தி கொடுக்கும், அமைச்சு கொடுத்துரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 6ஆம் அதிபதியாக வருவார், 6 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான், 6ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். 6ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி கடன் நோய் இது மாதிரி பிரச்சனைலாம் அந்த சனி திசையில் கொடுத்துரும். அப்போ சனி கெட்டு போகணுன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக உங்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சிம்மலக்கணக்காரங்களுக்கு உங்களுக்கு உச்சமடையலாம். 3ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு ஒரு குருவோட தொடர்பு சுக்கிரனோட தொடர்பு இருந்தால் அந்த சனி திசை யோக திசையாக மாறும். அந்த பலனை வந்து கெடுபலனை கொஞ்சம் கம்மி ஒன்று குறைச்சி செய்யும். ஆனால் சனி பாவிகளோடு இருந்தாருன்னா அந்த சிம்ம கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள், வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கக்கூடாத கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே அவங்க ஜாதகர் வந்து அனுபவிச்சே தீர்வார். அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஒரு சில லக்னக்காரங்களுக்குலாம் சனி யோகத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குங்க. அது எந்த லக்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்க சனி 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். அவர் நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் இருந்து 9ல் சனி இருக்கிற விட 10ஆம் இடத்துல சனி இருந்து குருவோட தொடர்பில் இருந்தாரோ அல்லது சுக்கரனோட தொடர்பில் இருந்தாலோ வளர்பிறை சந்திரன் எங்கேயோ பார்த்துச்சுனாலோ அந்த சனி திசையில் தொழிலில் ரொம்ப டாப்பில் போயிடுவாங்க அவங்க. 9ல் சனி இருந்துச்சுன்னா தனிச்சிருந்துச்சுன்னா தந்தைக்கு எடுக்கும். சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது பிரச்சனை, தந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் இதாகிறது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையே இல்லாமல் போகிறது, தந்தைக்கோட ஹெல்ப் கிடைக்காம போகிறது, இது மாதிரிலாம் சனி திசையில் கொடுக்கும். அப்போ சனி வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. சனி இருக்கக்கூடிய இடம் என்னென்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம், 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம், நோய் இல்லாமல் பண்ணும், கடன் இல்லாமல் பண்ணும், எதிர்ப்பு இல்லாமல் பண்ணும். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்க சனி சுபகிரகங்களோட சேர்ந்த சனியாக இருக்கணும் அல்லது தனிச்ச சனியாக இருக்கணும். அவர் ராகுவோடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சேர்ந்துட்டாருன்னா அந்த சனி திசை அவுட் ஆயிரும், சனி திசையே மீன் பண்ணிடும். அந்த வாழ்க்கை அந்த 19 வருஷம் அவங்க வாழ்க்கை அவுட்டு தாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 10ல் இருக்க சனி ஒரு சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனி 10ல் தனிச்சு இருந்ததுன்னா இது செவ்வாயோட வீட்லேயோ இல்லை சூரியனோட வீட்லேயோ சந்திரனோட வீட்லேயோ இல்லை மேஷத்துலையோ விருச்சகத்துலையோ எல்லாம் சனி இருந்தாலோ இல்லை மகர கும்பத்தில் சனி 10ஆம் வீடாக வந்து அந்த இடத்துல சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி திசையில் தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணவங்களாம் நடு ரோட்டுக்கு வந்தவங்க தான் ஜாஸ்தி. 19 வருஷம் அவங்களால தொழிலை பண்ண முடியாதுங்க. அதாவது சனி சொந்த வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை தான்.
ஏன்னா அவர் இயற்கை பாவகிரகம், அவர் கெட்டவர். அவர் கெட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த வீட்டில் இருந்தால் தன்னைத்தானே கெடுத்துக்குவார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்? தொழிலை கெடுப்பார், அசிங்கமானத்தை கொடுப்பார், கௌரவத்தை கொடுக்க மாட்டார், கெட்ட பேரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 19 வருஷம் சனி திசையில் கொடுக்கும். அப்போ சனி எங்கே இருக்கணும்? 3ஆம் இடத்துல இருக்கணும். 6ஆம் இடத்துல நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இருக்கலாம். 10ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சேர்ந்து இருக்கலாம். 11ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அது ஒரு லாப சனின்னு சொல்லுவாங்க. சனி 11 இருக்கிறதே நல்லது தான். ஆனால் பாவகிரகங்களோட இருக்கக்கூடாது. சனி திசை வீணாயிரும் உங்களுக்கு. பாவகிரகம்னு என்ன? ராகோட சனி இருக்கக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது. சூரியன் சனி எந்த வீட்டுக்கு சேர்ந்தாலோ, எந்த வீட்டில் சூரியன் சனி இருந்தாலும் அந்த இடம் கெட்டு போகும். ஒரு சில பேத்துக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும், அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், இல்லை அம்மாவே இல்லாமல் போவாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, இல்லை கணவனும் மனைவி இல்லாமல் போவாங்க. 10ஆம் இடத்துல சனி சூரியன் இருந்துச்சுன்னா தொழில் அவங்களால பண்ணவே முடியாது அந்த சனி திசையில் 19 வருஷம். 11 சனி சூரியன் இருந்தாங்கன்னா மூத்த சகோதரனுக்கு இவங்களுக்கு ஆகாது, பணம் வர்ற மாதிரி இருக்கும், லாபம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, எல்லாம் விரையமா போகும். அப்போ சனி இருக்கக்கூடிய இடம் 3, 6, 10, 11ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சனி திசை ராஜயோக திசையாக நிச்சயமாக மாறுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு சில பேர் சனி 5 இருக்கும் பாருங்கள், 5 சனி இருந்து புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை, புத்திர பாக்கியத்தில் தடை, இதெல்லாமே ஒரு சில பேருக்கு 5 சனி இருக்கும். அவர் குரு எங்கேயோ சுக்கிரனை தொடர்பு இருந்துச்சுன்னா, சனிக்கு வந்து குரு சுக்கிரன் ஏதோ தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த சனி திசை கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் மறைஞ்ச சனி சில கெடுதலான விஷயங்கள் பண்ணுவாருங்க. 8ல் சனி இருந்து உங்களுக்கு பாவிகளோட சேர்ந்த அந்த சனி திசையாக இருந்ததுன்னா உடம்புல உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார் உங்களுக்கு. இது லக்னம் லக்னாதிபதியில் கெட்டு போயிட்டாருன்னா அந்த சனி திசையில் ஆயில் இழக்கிற மாதிரி வரும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, கடக லக்னக்காரங்களுக்கு 8ல் சனி இருந்து ராகுடையில் சூரியனோடு இருந்துச்சுன்னா அந்த சனி திசையே உங்களுக்கு ஆயில் பங்கம் ஏற்படுத்தும். கூடவே சந்திரன் எல்லாமே கெட்டு போகணும் உங்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி தான் ஆயில் பங்கம் ஏற்படும். 12 சனி, ஒரு சில பேருக்கு பாருங்கள், சனி சூரியன் 12 இருக்கும், சனி செவ்வாய் 12 இருக்கும், சனி ராகு 12 இருக்கும். இவங்களுக்கு தூக்கனாலே 19 வருஷம் என்னென்னே தெரியாது. ஒரு நிம்மதியாக ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்கவே முடியாது அவங்களால. 19 வருஷம் வாழ்க்கை வீணாதாங்க, ஒஸ்ட்டாக தான் போகும் 19 வருஷம். அதில் என்ன இது பண்ணாலும் அவங்க என்ன தான் பரிகாரம் பண்ண என்ன தான் இது பண்ணாலும் அந்த 12 இருக்க சனி அவங்க தூக்கத்தை கெடுக்கும், அயன சைன போகஸ்தானத்துக்கு கெடுக்கும், கட்டில் சுகத்துக்கு கெடுக்கும், நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. 12 பாருங்கள் சனி சூரியன் சனி ராகுலாம் இருக்க தசை நடத்தவங்க பாருங்கள் நேரம் கட்ட நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, அன்டைம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ சனி நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா, குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட தொடர்பு சேர்க்கை அல்லது வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்துட்டார்னா இந்த சனி திசை அவங்களுக்கு ராஜயோக திசையாக மாறும். அது ரிஷப லக்னக்காரங்களுக்கும், மிதன லக்னக்காரங்களுக்கும், கன்னி லக்னக்காரங்களுக்கும், துலாம் லக்னக்காரங்களுக்கும், மகர மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த 6 லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக திசையாக மாறுங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி என்ன இடத்துல இருக்காரு, நீங்கள் எந்த நட்சத்திரம், நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்காரு, இது பாருங்கள். இது பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி என்ன அமைப்பில் இருக்காரு, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனியா கெட்டது செய்யக்கூடிய சனியான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி.